சொல்லு, என்ன வேணும்? எனக்கு பேக்கும் எக்ஸாம் பேக்கும். அப்புறம் வேறு ஏதாச்சும் வேணா வாங்கிக்கலாம். இந்த பொண்ணு யார் அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி என்னோடய பழைய சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டேன். இவங்க 2 பேருக்குமே வந்து கண்ணு தெரியாது. இந்த ஐயாவுக்கும் இவங்களோட ஒய்ஃப்க்கும் 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் இப்போ நீங்கள் பார்த்த பொண்ணு. அந்த வீடியோவை பார்த்துட்டு காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து இந்த ஃபேமிலிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துருக்கான். இப்போ வந்து ஒர்க்கு போய் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் வந்து ஒரு 1000 ருபீஸை வந்து இந்த ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்சதை வந்து ஹெல்ப் பண்ணிடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்தாங்க. நாங்கள் எப்போ வந்து இந்த ஃபேமிலியை பார்த்தோமோ அப்போருந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த ஃபேமிலிக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பழைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லேருந்து எரேஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஏதோ வந்து கட் பண்ண போயிட்டு என் சேனல்லேருந்து ஃபுல்லாமே அந்த வீடியோ எரேஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் உனக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கு எல்லா திங்ஸும் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே வந்து எங்களோடைய கிளம்பி வந்துடுச்சு, வாங்கிட்டு வரலாம் அண்ணா அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. எக்ஸாம் பேடு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பேக்கு, ஸ்லிப்பர்ஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். இதா ஊதா கலர் எப்படி இருக்கா எனக்கு தெரியாது. அந்த பையன் வந்து அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அந்த பையன் வந்து 1000 ருபீஸ் கொடுத்தாரு. அந்த ஒரு வீடியோவே இவ்வளோ பேரை வந்து ஹெல்ப் பண்ண வச்சுருக்கு அப்படின்னு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ இவங்ககிட்டயே சொல்லிடுவோம், நான் மட்டும் இதை பண்ணலை, நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க பேரையும் வந்து நாங்கள் சொல்லிடுவோம். இவங்களுக்கு வந்து நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தா ஒரு வேளை இந்த ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் கிடச்சிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த ஃபேமிலிக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த டீட்டெயில்ஸும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் கூட அதான் சொன்னேன், நான் தான் உங்களுக்காக வந்து சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து ஸ்லிப்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அதனால் வந்து நாங்கள் நிறைய ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம். பட் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து அவங்க காலுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பொண்ணு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்லிப்பர்ஸே வாங்கிட்டோம். என்ன இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹரி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்தாருக்கும் பொற்பாதங்களை தொட்டு உங்களை வணங்குகிறோம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்து நீங்கள் எப்பவும் நீரோடு வாழ நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறோம். அந்த பையன் கொடுத்த 1000 ருபீஸ் ஃபுல்லாக செலவாகலை, எக்ஸ்ட்ரா இருந்தது அந்த பொண்ணுக்கு செலவு கொடுத்துட்டோம். சரி போயிட்டு சரி, இந்த முறை ஹெல்ப் பண்ணது ஹரி, ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பையன் பேர். நன்றி தம்பி, மறக்காம கேட்டதா சொல்லுங்க, சரிங்களா? யாருங்க? சரி, அவர் வந்து காலேஜில் வீடியோ பார்த்துருக்காருங்க. சரி சரி. அப்புறம் இப்போ வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் பேர் சொல்ல வேண்டாம், எங்கே இருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். பரவாயில்ல தம்பி, தப்பு இல்லை. சரி போயிட்டு டாட்டா. சரி தம்பி, டாட்டா. நன்றி தம்பி. சரி. வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த குட்டி பொண்ணு தான் இப்போ வந்து பெரிய பொண்ணாக வளர்ந்துச்சு. இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து நம்பியூரில் தான் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து கீழே போடுறேன். நீங்களே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். யாராச்சும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்க டேரெக்டாக போயிட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு, நாம் எல்லாம் தெய்வ படைப்பு, மனமெல்லாம் செண்பகப்பூ, ஆணில் நாம் குங்குமப்பூ, பின் புதிகை காற்றினிலே செந்தாளம்பூ.